நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து என் ஃபிஷ்ஷ சேல்ஸ் பண்ணி குடுங்க. என்ட்ட பெட்ஸ் இருக்கு. அத சேல்ஸ் பண்ணி குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவராலா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் அவங்க பெட்ஸ் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி நம்ம Instagramலயும் போட்டோம், YouTubeலயும் போட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஏகப்பட்ட வந்து என் பெட்ட சேல் பண்ணி குடுங்க. நம்ம ஃபிஷ் மட்டும் கிடையாம உங்களுக்கு டாகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸு, காக்டெயில், காக்கட்டோஸ் எதுனாலும் சரி. நம்ம வந்து சேல் பண்ணி குடுக்கலாம். நம்ம வீடியோ போடலாம். அவங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃபிஷ் வாங்கி குடுத்துக்கலாம். இல்ல ஏதோ அவங்க கூட மாத்திக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணேன். சரி அதனால வந்து நம்ம வந்து இப்ப அடுத்து வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமரோட ஃபிஷ் தான் இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாமே. இப்ப ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமரோட ஃபிஷ்ஷு, பெட்ஸ் தான். நம்ம அந்த பெட்ஸ வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்பா பண்ணி குடுக்குறோம். அவங்க சேல்ஸ் ஆகுறதுக்காக. இப்போ வந்து எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அதே தான். உங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்க மேல ஏதாவது நம்பிக்கை வரல, ஏதாவது பண்ணணும்னா என்கிட்ட நீங்க அமௌண்ட் அனுப்பிட்டு, அவங்க கிட்ட வந்து ஃபிஷ் அவங்ககிட்ட ரிசீவ் ஆனா நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிருவேன். அந்த கான்செப்ட்ல வேணா பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இந்த மாரி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2, 3 டைம் வந்து கஸ்டமர் ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணி குடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம சேல் பண்ணி குடுத்துருக்கோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு சேல் போடுற இடத்துல அவங்க கஸ்டமர்ட்டருந்து காச வாங்கிருவோம். இங்க ஃபிஷ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆன பிறகு அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க கரெக்ட்டா நான் ஆர்டர் பண்ண ஃபிஷ் தான் வந்திருக்குன்னா, இவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிருவேன். அந்த மாரி ஏற்கனவே நடந்திருக்கு. இப்ப பேக்ல வர எல்லா ஃபிஷ்ஷஸும், பேர்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ வர வர எல்லாமே நல்லா இருக்க பேர்ட்ஸ்லாம் இருக்கு. நல்லா இருக்க ஃபிஷ்லாம் இருக்கு. லைன் படி வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்க குவாலிட்டியும் செம குவாலிட்டியா இருக்கு. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே டியூயல் டோன் கேட்டிருக்காங்க. எல்லாமே டியூயல் டோனும் இருக்கு இதுல. மறக்காம இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, F2 கம்ஃபா தான். இது பார்த்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கு. ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். 3 to 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஆனா ஹெட் நல்லா கொஞ்சம் பாப்பப் ஆயிருச்சு. ப்ளஸ் வந்து ஹெட்ல ஃபுல் பேர்ல்ஸ் இருக்கு. மெயினா நோட் பண்ண வேண்டியது ஹெட்ல ஃபுல் பேர்ல்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நோஸ் பேர்ல்ஸும் அங்கங்க டாட்டர்ஸ் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க டேங்க் ஸ்பேஸ் குடுத்து மிரர்லாம் வச்சீங்கன்னா, சூப்பராவே ரிசல்ட் வரும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருக்கிறது ஜிபி கேஎம்எல். மோஸ்ட்லி இப்போ வந்து ஜிபி, டியூயல் டோன் தான் கேட்குறீங்க. இந்த மாரி கேஎம்எல்லையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அழகாவே இருக்கு. நீங்க ஏதோ ப்ரீட் பண்ண போறீங்க, ஒரு பிரீடரா இருக்கீங்க, ஒரு நியூ மேல் வேணும்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா இதுவரைக்கும் ப்ரீட் பண்ணல. நீங்க எடுத்து தான் ட்ரை பண்ணணும். பார்த்தீங்கனாலே சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. ஹாக்கு பாருங்க செம குவாலிட்டில இருக்கு. நல்ல ஒரு மான்ஸ்டர் ஹாக்கா இருக்கு. இத அவரால மெயின்டெயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் அவர் குடுக்குறாங்க. இப்ப வந்து ஃபிஷ்ஷுனருக்கு எந்த டிசீஸும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. சூப்பரா இருக்கு பக்காவா. ஃபிஷ் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு. இது கூட நல்ல ஒரு ஃபீமேல் போட்டு இது பண்ணீங்கன்னா, ப்ரீட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வரும். இப்ப சப்போஸ் வேணுங்கிறவங்க டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க எல்லாமே நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிருவேன். அவங்க வந்து இப்போ குரோம்பேட்டைல தான் இருக்காங்க. அவங்களும் சென்னை கஸ்டமர் தான். இவங்க சென்னையில தான் இருக்காங்க. நீங்க சென்னை கஸ்டமரா இருக்கீங்கன்னா, டைரக்ட்டா போயே வாங்கிக்கலாம். 3வது பார்க்குற வீடியோல இருக்கிறது வந்து F2 கம்ஃபா தான். உங்களுக்கு நல்லா கலரேஷனோட இருக்கு. டியூயல் டோன் கம்ஃபா. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே கேட்குறது வந்து டியூயல் டோன் தான். இப்போ நீங்க ஃப்ரைலேருந்து எடுத்து க்ரூம் பண்ணுறத விட, நீங்க இந்த மாதிரி அடல்ட்டா வாங்கிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 4 ஃபீட் டேங்க் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதில வந்து ஒரு சின்ன ஃப்ரைய போடுறதுக்கு பதிலா, நீங்க இந்த மாரி அடல்ட் எடுத்து போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணணும், இன்னும் கலரேஷன் டார்க் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னு நம்ம கைட் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம ஒருத்தருக்கு சேல் பண்ணி குடுக்கும்போது, அதுக்கு நம்ம அதுக்கேத்த மாரி அவங்க குவாலிட்டிக்கும் நல்லா வரதுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷும் நம்ம இங்க சென்னையில தான் இருக்கு. இது சென்னையில இருக்க ஃபார்ம்ல தான் வாங்குனது. உங்களுக்கு நல்லாவே செம கியூட்டா இருக்கு. இப்ப 4வது பார்த்தீங்கன்னா, காக்டெயில் பேர்டு. இந்த பேர்டையும் நம்ம சேல் பண்ணி குடுக்க போறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ட பார்த்து நம்மகிட்ட என்கொயரி வந்திருந்தாரு. என் பேர்ட்ஸ சேல் பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. 3 பேர்டு 3மே பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கிடையாது. அவங்க ஜெண்டர் தெரியாது. ஆனா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப பக்காவே ஹெல்த்தியா இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. வேணுங்கிறவங்களுக்கு என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன். இப்ப 5வது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்ணூர். இது வந்து சன் கண்ணூர்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். ஏன் சன் கண்ணூர்னா, அவங்க சன் கலர்ல இருக்காங்க பாருங்க. மேல வந்து ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, கிரீன் இந்த பேட்டர்ன் வந்து போக போக வந்து இன்னும் டார்க்கா ஆகும். சூப்பரா இருக்கும். இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லுமே டவுன் ஆயிட்டு, எல்லோ டாமினேட் அதிகமாகும். இவங்களுக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க நம்பர் நான் குடுக்குறேன். ஆனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஎன்ஏ கிடையாது. உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல சேல் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்டி தான். இது வந்து ஒரு குவாலிட்டி. ஹம்பும் அது பேர்ல்ஸையும் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நோஸ் பேர்ல்ஸ்லேருந்து
ஃபுல்லாக உங்களுக்கு பேர்ல்ஸ் இருக்குது. நோஸ் பேர்ல்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. பாடி ஷேப்பும் நல்லா இருக்குது. ஹம்ப்லேயும் ஃபுல்லாக வந்து பேர்ல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த குவாலிட்டி வந்து நல்ல சீப் ப்ரைஸில் கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு போகிறீங்க, ஷோக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளவர் ஆன் வேணும் அப்படிங்கிறவங்க என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அட்டாச் பண்ணி விட்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் மோஸ்ட்லி இப்போ சேல்ஸுக்கு எல்லாமே கேட்குற என்ன பார்த்தீங்கன்னா டியூல் டோன் வேணும்னு சொல்லி அவங்களுக்காக தான் இது. இது வந்து அவங்களே வந்து ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருந்தார், என் ஃபிஷ்ஷை சேல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. சரி ஓகே நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வீடியோ வாங்கிட்டு அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் சென்னை தான். இப்போ நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறேன், நான் ப்ரீடிங் ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து சென்னையில் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட அவரே கான்டாக்ட் பண்ணியிருந்தார். என்கிட்ட ஃபிஷ் ஃப்ரைஸ் இருக்குது, வேணுமா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்ஆர்டி பண்ணுறது இல்லைங்க. நம்ம வந்து வேணா என் கஸ்டமர் யாராவது கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அவங்க பேரண்ட் வீடியோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஹம்ப் இல்லாத இருக்கிறது வந்து ஃபீமேலு, ஹம்போடு இருக்கிறது மேலு. இப்போ மேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சில்லி ரெட்டு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெட்டுன்னு. சில்லியாக இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஃப்ரை வேணும்னாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது ஃபிஷ்ஷு. நல்லா உங்களுக்கு கலரேஷன் எல்லாமே கேட்குறது இந்த ரெட்டு, ஹம்ப்பு அதுதான். நீங்கள் இந்த பாடி ஷேப்புக்கு வந்துட்டும் நீங்கள் வந்து நல்லா ஃபீட் பண்ணீங்க, ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி க்ரூம் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. ப்ரைஸும் நல்லா தான் இருக்குது. ஆக்டிவாக நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் எதாவது பெட்ஸ் எதாவது வச்சுருக்கீங்க, சேல் பண்ணணுன்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லா வகையான பெட்ஸும் நம்ம சேல் பண்ண கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் வந்து கம்மி ப்ரைஸில் போகணும். இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம டேரெக்டாக என்கிட்ட கூட இது பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக நம்ம கஸ்டமர் டு கஸ்டமரே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் டு செல்லரே கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு பெட்டை வந்து நல்லா ஒரு பார்த்துக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் போகிறேன், நான் வெளியூர் போகிறேன், என்கிட்ட இருக்க பெட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்லாம் ஏகப்பட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் பெட்டு பார்த்துக்க முடியும், எனக்கு பெட்டை வளர்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது கிடச்சா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காகவும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜிபி இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஜிபி என்கிட்ட இருக்குது, அதை சேல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்ககிட்ட ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி வேணுங்கிறவங்க என் டிஸ்பிளே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. இது ஜிபி கேஎம்எல் நினைக்கிறேன். ஃபீமேல் மாதிரி இருக்குது, எனக்கு கலரேஷனே வரல, ப்ளஸ் வந்து ஃபேடே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே யாருக்காவது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.